Hi students, welcome to NDK Academy. So video வந்து அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள் சிலர். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ மெக்கானிக்கல், டிப்ளமோ ஆட்டோமொபைலில் எலிஜிபிள், பைக் லைசன்ஸ், கார் லைசன்ஸ் தான் நீங்கள் எல்லாருமே எலிஜிபிள். ஸோ வெறித்தனமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. காரணம் ஜனவரி மாதமே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி அப்டேட் பண்ணிட்டாங்க. கம்பைன் இன்ஜினியரிங் சப்பார்டினேட் சர்வீஸில் MBA வரப்போறதா சொல்லிட்டு. பட் ஆனால் ரீசெண்டாக ஒரு அப்டேட் பண்ணியிருந்தாங்க, ரிவைஸ்டு ஷெட்யூல் கொடுத்துருந்தாங்க. அதில் அந்த MBAங்கிறது இல்லை. அதை பார்த்ததுல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஓப்பனா சொல்ல போனா ரொம்ப வெக்ஸ். எங்க மனசா எதுவும் சொல்லுங்க, ஒரு மாதிரி இல்லை அப்படியே சோகமா. ஆனா நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குற மாதிரி ஒரு சம் அப்டேட் வந்திருக்கு. ஸோ MBA எக்ஸாம் 2024 நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 99% வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அப்டேட்டை பாருங்க, நீங்களே என்னன்னு அக்செப்ட் பண்ணிப்பீங்க. ஓகேவா? வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெட்யூல், டிஎன்பிசியோட ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெட்யூல். அதுல பாத்தீங்கன்னா இங்க மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 இந்த தமிழ்நாடு, இது வந்து கடைசியா 2018 MBA வந்திருந்தது. அதுல ஏப்ரல் 29, ஓகேவா, ரீசெண்டா ஒரு மெமோ மாதிரி ஒண்ணு கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? அதை அப்படியே கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோன்னா எக்ஸாம் எழுதுனவங்களோட ரெஜிஸ்டர் நம்பரை போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஓகேவா ஒன்று ஓப்பன் ஆகும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாம்ல யார் யாரெல்லாம் PSTM கொடுத்து அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதிட்டீங்களோ அவங்களெல்லாம் அந்த PSTM சர்டிபிகேட் திரும்ப அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அதுதான் இது, வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா? ஸோ திரும்ப இப்போ PSTM கேட்டிருக்காங்க. அப்போனா என்ன அர்த்தம்? ஸோ திரும்ப ரீசெக் பண்றாங்க. ஸோ ரீசெக் பண்ணாங்க அப்படின்னா டெஃபினட்டா அதுக்கான போஸ்டிங்கை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ போஸ்டிங் டக்குன்னு போட்டுருவாங்க. போட்டாங்க அப்படின்னா அடுத்து நமக்கு இந்த MBA எக்ஸாம் வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. சரிங்களா? ஸோ இது எப்படி சார் நாங்கள் அதிகாரப்பூர்வமாக எடுத்துக்கிறது அப்படின்னா, மேபி கொஞ்ச நாள் கழிச்சு டிஎன்பிசி திரும்ப அவங்களோட ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி ரிவைஸ்ட் பண்ணனாலுமே கூட கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா டிஎன்பிஎஸ்ல இருந்து MBA நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஏன்னா போன இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாளா வரல, இந்த அப்டேட் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி எக்ஸாம் எழுதுறவங்க வேணா உங்களோட நம்பர் போட்டு சப்மிட் கொடுத்து பாருங்க, வரும். அதுல PSTM கொடுத்துருந்தீங்கன்னா உங்களை திரும்ப வந்து ரீஅப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க PSTM சர்டிபிகேட். சரிங்களா? அப்ப அப்படியே போட்டுறல எக்ஸாம. ஸோ இழுத்து பிடிக்கிறாங்க. இதுதான் கடைசி. ஓகேவா? இதுதான் கடைசி. முடிஞ்சு அப்படின்னா போஸ்டிங் போட்டாங்க அப்படின்னா டக்குன்னு என்ன ஆயிரும், MBAக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதான் பண்ண போறாங்க சார். அப்புறம் ஏன் சார் அப்டேட் எடுத்து விட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப போஸ்டிங் போறது, அப்பாயின்மெண்ட் போறதுலாம் கோட் ஆஃப் கான்டாக்ட் அப்ப போடக்கூடாது. ஓகேவா? ஜூன் 4 தான் எல்லாம் முடியும். ஸோ முடியுங்கிறப்ப அதுக்கப்புறமா இந்த ப்ராசஸ் அடுத்து எடுத்து பண்ணி, சரிங்களா, அவங்க அப்டேட் கொடுக்கறதுக்கு மேபி லேட் ஆகும் நினைச்சிருக்கலாம். ஓகேவா? அதனால அப்டேட் கொடுக்கல. மற்றபடி இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா MBA வந்துடும். ஸோ 2024க்குள்ள. ஆனா அது ரிலவெண்டா இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமும் ஆகஸ்ட்ல நோட்டிபிகேஷன், நவம்பர்ல எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. மேபி அது கொஞ்சம் தள்ளி போகலாம். ஆனா 2024க்குள்ள கண்டிப்பா MBA நோட்டிபிகேஷன் வந்துடும். ஸோ அதனால படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா படிங்க. ஸோ MBAக்கு நம்ம அகாடமியுமே கூட கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஸோ ஆன்லைன் டெஸ்ட், கிளாஸ் மெட்டீரியல் எல்லாமே ரெடியா இருக்கு. ஸோ ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 7708197281 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.